ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேட்ஸ் கேமிங். நான் உங்கள் ஷேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முதல்ல இந்த வில்லேஜை காலி பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த சவானா இடமே ஒரு மாதிரியே பார்க்கவே ஒரு வறண்டு போன மாதிரி இருக்குது. சரின்ட்டு நம்ம பிளெயின்ஸுக்கு போகன்ட்டு இந்த வில்லேஜை காலி பண்ண போகிறேன். நீங்கள் பின்னாடி பார்க்குறது ஃபார்ம் கட்டுறதுக்காக ட்ரை பண்ணேன். சரி, போர் அடிதுன்னு கட்டிக்கின்னு இருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கேவ் உள்ள போனேன். என் அயன் பேண்ட்டு உருவி விட்டு அமிச்சிட்டானுங்க. எங்கே போச்சுன்னே தெரில அயன் பேண்ட்டு. நான் இப்போ போட்டு செஞ்சு தான் நம்ம செஸ்ட்டை எடுத்துன்னு போகிறேன். அப்படியே கூட 2 வில்லேஜரை கடத்தின்னு போகிறேன். நம்மளோட அதாவது வெறும் போட்டில் செஸ்ட்டு வைக்க பார்த்தா முடியல. சரி, கிராஃப்டிங் டேபிள் பார்த்தா அதுக்கப்புறம் தான் பெட்டு வந்துச்சு. 2 வில்லேஜர் வேணும் நம்மளுக்கு. அவனுங்களை எதுக்கு கூப்பிட்டு போகிறோன்னா, நம்மளுக்கு நிறைய இதுக்கு தேவைப்படுறானுங்க. திரும்பி இங்கே எடுத்துன்னு போனால் எதுக்கு, ஒரே ஐடியா எடுத்துன்னு போயிடலாம் தான் இப்போ வந்திருக்கேன். அவனுங்களை வச்சு அயன் ஃபார்மு, வில்லேஜ் ப்ரீடரு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஆள் இதெல்லாம் கட்டி அவனுங்கிட்டேருந்து என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாம் எடுக்கணும். நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோல் என்னென்னா, இவனுங்களை கடத்தி ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் நம்ம பேஸை கட்டணும். இதுதான் இந்த வீடியோவோட நம்மளோட கொள்கை. எனக்கு இந்த வில்லேஜில் 5 எமரால் கிடச்சிச்சு செஸ்ட்டில். அதை தவிர வேறு எதுவும் கிடைக்கல. நம்ம கிட்டே இருக்கிறதுலாம் பெரிய லூட்லாம் இல்லை, திரும்பி எடுத்துக்கலாம். ஆனால் எதுக்கு இருக்கட்டும்ன்ட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறேன். இந்த பெட்டு எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன். சரி வேணாம், ஆரஞ்சு பெட்டு வேணான்ட்டு விட்டேன். ஏன்னா வேறு வீட்டிலேருந்து எடுக்கலான்ட்டு. ஏன்னா போகிற வழியில் எங்கேயா திடீர்னு செத்துட்டோன்னு வச்சிங்களேன், வேறு எங்கேயா ஸ்பான் ஆகிடுவோம் பெட்டை உடச்சிட்டா. சரி, நம்ம பெட் உடையாமல் இருந்தால் இங்கேருந்து போகிற வழியே திரும்பி பிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ இதில் என்ன டாஸ்க்குனா, இவனுங்களை பத்திரமா எடுத்துன்னு போகணும். போகிற வழியில் நைட் ஆனால் இவனுங்களை பாதுகாக்கணும். இல்லை நம்ம டக்குன்னு தூங்கி டக்குன்னு எஞ்சிடணும். ஒரு வில்லேஜ் நம்மக்கிட்ட இப்போ ஃபார்மர் இருக்கான். கொஞ்சம் தூரம் போனால் நார்மல் வில்லேஜராக மாறிடுவான். அது பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு வில்லேஜரை பிடிக்கணும். நம்மக்கிட்ட அயன் ஆக்ஸ் 2மே கொஞ்சம் டேமேஜ் ஆகி கிடக்குது. அதுக்கு காரணம் ஃபார்ம் கட்டை வுட்டு மைன் பண்ணேன், அது கொஞ்சம் கோளாறு குத்திச்சு. சரின்ட்டு வில்லேஜர் ஏற்றேன். நம்மளுக்கு இன்னும் ஒரு வில்லேஜர் வேணும். ஒரு வில்லேஜரை மட்டும் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. சரின்ட்டு ஃபுட்டு இல்லைனால கொஞ்சம் வாட்டர் மெலன் இருந்துச்சு. இது கலெக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான், பரவாயில்ல. இப்போ ஃபுட்டு எதுவுமே இல்லாததுக்கு இதாச்சும் பரவாயில்ல. ஏன்னா இது அங்கே ஒன்று தான் ஏற்றோம். என்னோட வில்லேஜர் இருக்கானுங்க, பக்கத்தில் போட்டு போட்டால் 2 பேரும் ஏறி உக்காஞ்சிப்பானுங்களா. உட்காருங்கடா, டக்குன்னு உட்காருங்கண்ணா, நல்ல பசங்களா. ஆள் தான் ஒருத்தன் உக்காந்துட்டான். அடிச்சிட்டேன். அவன் ஒருத்தவனை அடிச்சு அமிச்சிட்டேன். அவனே வாண்டடாக வண்டி ஏறிட்டான். ஓகே, ஆடு தானாக வலையில் சிக்குது. நான் என்ன பண்ணேன்? ஆமாம், நான் இப்போ இவனையும் ஏற்றின்னு வந்துட்டேன். நம்ம கிட்ட லீஷ் இல்லையே. அது நைட் ஆயிடுச்சின்னு தூங்க வந்துட்டேன். இப்போ எப்படி 3 போட்டு எடுத்துன்னு போக முடியாது? ஏன்னா நம்ம கிட்ட லீஷ் 2 தான் இருக்குது. எப்படி பாதியாக வேணால் என்ன பண்ணுவோம், பாதியாக ஏற்றுன்னு போயிடலாமா? தேவையில்லாமல் இவனுங்களை எடுத்தாந்து இந்த பேத்தில் விட்டோம். பேத்துலேருந்து எடுத்துன்னு போக முடியல. அதனால என்ன பண்ணேன், இந்த 2 பேர் இருக்க போட்டை உடச்சேன். இவனை உடச்சி ஒருத்தவனை மட்டும் ஒரு போட்டில் தள்ளினேன். கடைசியில் நான் தள்ளி பார்க்குதான் அவனே போய் உக்காண்டான் போட்டில். அதனால் இவனுங்களுக்கு ஒரு கிட்டுன்னு சுற்றுனேன். பிடிச்சி டக்குன்னு ஈத்துன்னு போயினே இருந்தேன். நானும் ரொம்ப தூரம் வந்தேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம நினச்சா வில்லேஜுக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த அளவு டிஸ்டன்ஸில் தான் வந்தோம். அதுக்கடுத்து தண்ணி இருந்துச்சு, அதை பக்கத்துலேயே போட்டு பார்த்தேன். காலையிலான பிறகு திரும்பி பெட்டை வச்சு திரும்பி கிட்டுன்னு போனோம். போயிட்டு இவனுங்களை ஈத்துன்னு போகிறது பெரிய வேலை. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கிட்டே இவனுங்களை ஈத்துன்னு போயினே இருந்தேன். அப்போ கூட ஒன்றும் போடல. அது திரும்பி போய் அதுக்கிட்ட ஓரளவு ஒரு நல்ல இடம், இந்த ஐலாண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. ஒரு மாதிரி தனியாக நல்லா இருக்குது. அதனால் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு பெரிய டாஸ்க்கு, நம்ம வந்து நம்மளுக்கு இன்னும் இங்கே பேஸ் கட்டல. அந்த பேஸ் கட்டுற வரைக்கும் அவனுங்க பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணேன், அவனுங்களை சுற்றி கொஞ்சம் வீடு மாதிரி கட்டிக்கினேன். 2 பேரும் உள்ளே கிடப்பானுங்க. இவனுங்களை வச்சு பீட்ரு ஃபார்ம் செய்யணும். இந்த எபிசோட்லேயே செய்ய முடிஞ்சால் செய்வேன், இல்லை அடுத்த எபிசோடில் செய்வேன். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ புதுசாக ஷார்ட்ஸில் வந்து ஒன்று பண்ணின்னு இருக்கோம். அதாவது வந்து ஒரு ஒரு லைக் ஈக்குவல் டு 1 TNTன்ட்டு. நீங்கள் அந்த வீடியோக்கு அந்த இந்த லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை லைக் வருதோ அத்தனை TNT எடுப்பேன். அதாவது டெய்லி இன்றைக்கி போட்டேன்னா இன்றைக்கி போட்ட வீடியோவில் எத்தனை வருதோ அத்தனை TNT நாளைக்கு வெடிப்பேன். அந்த கான்செப்டில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வீடு கட்ட வந்து கொஞ்சம் இடம் சரி பண்ணின்னு இருக்கோம். அந்த இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம். நான் இப்போ சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிட்டு கொஞ்சம் தேவையான பொருளை கிராஃப்ட் பண்ணிட்டு போய் காட்டுறேன். நான் இவனுங்களை வந்து முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணேன். 2 பேரையும் ஒருத்தன் மேலே ஒருத்தன் உக்காஞ்சின்னு இருக்கானுங்க ஒரு செஸ்ட்டில். அதே மாதிரி கதவு மூடி வச்சு அவனுங்களே திறந்து வச்சுக்கிறானுங்க. வந்து ஜாம்பி வா என்னை வந்து கடின்ட்டு. நம்மக்கிட்ட வந்து காப்பர் கொஞ்சம் இருந்துச்சு, அதுலேருந்து 24 இக்னட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் ஸ்மெல் பண்ண போட்டேன். சரி காப்பர் டூல்ஸு செய்யலான்ட்டு கரெக்டாக இந்த 9 ஓக் பிளாங்க் இருந்துச்சு. அதில் ஸ்டிக்கு செஞ்சுக்கின்னு காப்பர் ஐட்டம்லாம் செஞ்சுக்கினேன். நம்ம வந்து அதே மாதிரி நம்ம அயன் ஃபார்ம் கட்டணும். அயன் ஃபார்ம் அடுத்த பார்ட்டில் வந்து ப்ரீடர் ஃபார்ம் கட்டணும். அதுதான் நம்ம டார்கெட்டு. ஏன்னா நம்ம இந்த எபிசோடில் ப்ரீடர் ஃபார்ம் கட்ட முடியாத வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து மரம் எடுக்க நம்ம ரொம்ப தூரம் போக வேணாம், இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. போய் எவ்வளோ மரம் கழட்டி எடுத்துன்னு வர முடியுமோ அவ்வளோத்தையே பிரித்து மேய்ஞ்சி எடுத்துன்னு வரணும். நான் வந்து உல்ஃபுக்காக என் கையில் போன் எப்போவுமே என் இன்வென்ட்ரியில் வச்சுன்னு இருப்பேன். ஏன்னா உல்ஃபு பார்த்தா டேர்ம் பண்ணதுக்காக இன்வென்ட்ரியில் எப்போவுமே போன் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி காட்டில் தான் கிடைக்கும் உல்ஃபு. அப்டேட்டில் இந்த ஒயிட் கலர் உல்ஃப் வார்த்தையில் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் உல்ஃப் இது மட்டும்தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து எங்கேயும் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போது ப்ரௌன் கலர் தான் இருக்குது. ஆனால் ப்ரௌன் கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. ஆனால் இந்த கேமில் அதுக்கு உல்ஃபுன்னு பேர் வச்சதுலாம் டாகுனே பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா லைட்டாக இல்லை ஃபுல்லாகவே பார்க்க டாக் மாதிரி தான் இருக்குது. நான் பாருங்கள், நான் போய் ஷவலை எடுத்து மைண்ட் பண்ணின்னு இந்த வுட்டை. இந்த காட்டில் நம்மளுக்கு நிறைய வுட்டு கிடைக்குது. அந்த சவானாவில் வந்து ஒரே வுட்டு தான் கிடைக்கும். ஆனால் இங்கே நிறைய கிடச்சி, அதனால் கிருட்டுன்ட்டு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம அதுக்கு ஒரு கொஞ்சம் நாளான பிறகு நம்ம தேடி போனோம். அதான் நம்ம ஜங்கிள் பயாமியை தேடி போனோம். ஏன்னா நம்மளுக்கு பேம்பு வேணும் கேஃப் ஹோல்டிங் செய்ய. எனக்கு என்ன பயம், நான் வந்து என்ன பண்ணுவேன், போர் அடித்தா சர்வைவல் விளையாடும்போது போர் அடித்தா என்ன பண்ணுவேன், அப்படியே நேராக பள்ளம் போட்டுக்கினே பூமிக்கு அடியில் போவேன். ஒரு தடவை அப்படி போகும்போது தான் டக்குன்னு ஏன்ஷியன் சிட்டி உள்ள விட்டேன். அதுக்கப்புறம் செத்துட்டேன். ஆனால் அது வந்து கீப் இன்வென்ட்ரி ஆன் இருந்துச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்ஷியன் சிட்டியில் ஊந்துருந்து நான் தப்பிச்சிருந்தால் தான் வார்டன்கிட்ட அடி வாங்கியிருப்பேன். நான் இது வரைக்கும் வார்டனை வந்து பீட் பண்ணதில்லை. என்டர் ட்ராகனையாச்சும் பீட் பண்ணியிருக்கேன். என்டர் ட்ராகனை விதர்லாம் போட்டு அடித்து நவுத்தியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் வார்டனை அடித்ததில்லை. நம்ம இந்த சீரீஸில் வார்டனை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். நான் வந்து கீழே ஃபஸ்ட்டு வீடு கட்டினேன், அது எனக்கு செட் ஆகலைன்ட்டு மேலே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இடம் நல்லா பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த பயாமி பேர் தெரில, ஆனால் அங்கே இருக்க பிளாக்ஸ் வந்து டெரகோட்டா. அதனால் அந்த பயாமிக்கு நான் வச்ச பேர் டெரகோட்டா பயாமி. நல்ல வேலை இங்கே பக்கத்தில் வில்லேஜ் இல்லை. ஏன்னா பக்கத்தில் வில்லேஜ் இருந்தால் நம்ம அயன் ஃபார்ம் கட்டினா ஒர்க் ஆகாது. அயன் காலம் வந்து நம்ம ஃபார்மில் ஸ்பான் ஆகாமல் அங்கே ஸ்பான் ஆகிடுவாங்க. அங்கே நல்ல வில்லேஜ் இல்லாத ஒரு இடத்துல தான் பேஸ்.
ஏன்னா பேஸ் பக்கத்துலேயே அயன் ஃபார்ம் கட்டினா தான் வந்து இது நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது ஆக்டிவேட்லேயே இருக்கும். இல்லை நம்ம பேஸ் ஒரு இடத்துல கட்டி அதை ஒரு இடத்துலனாலும் நம்ம வந்து அது கிட்ட போய் நம்மளுக்கு தேவையான அயன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து இது காலி ஆயிடுச்சு, லாக் காலி ஆயிடுச்சுன்னு திரும்பி மைண்ட் பண்ண வந்துருக்கேன். எந்த மாதிரி இடம்லாம் நான்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, சாண்டு பயமெல்லாம் கிடச்சா அவ்வளோதான், அந்த வேர்ல்டை டக்குன்னு டெலீட் பண்ணுறேன். சாண்டு, ஸ்னோ அதெல்லாம் ஸ்பான் வந்தாலே டெலீட் பண்ணுவேன். சாண்டு கூட பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் சுற்றினா கிடைக்கும். ஆனால் ஸ்னோலாம் சுத்தம் அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ஸ்னோ தான் இருக்கும், ஸ்ரூப்ஸ் தான் இருக்கும். நம்ம வீடு வந்து இந்த மரம் பேர் என்ன, நார்மல் மரமா, இதை வச்சு தான் இருக்குது. பிரிட்ஜ் வுட் வந்து இப்போதைக்கு நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணுற ஐடியா இல்லை. அப்போ நம்ம வீட்டில் எதாவது அப்கிரேடு பண்ணுற மாதிரி வந்தால் பிரிட்ஜ் வுட். இப்போதைக்கு வந்து நான் வந்து 2 ஃப்ளோர் வச்சு கொஞ்சம் சிம்பிளாக தான் கட்டுறேன். நம்ம வந்து இது வரைக்கும் இதில் வந்து 27 நாள் ப்ளே பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட கேவ்லேயே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். என்னோடய பார்ட் 2 பார்ட் 3லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோ நம்ம கேவில் எவ்வளோ நேரம் இருந்திருப்போன்ட்டு. கேவில் பெட்டு போட்டு பார்த்துன்னு இருந்தோம், நைட்டு பகல்னு தெரியாமல் விளையாடின்னு இருந்தோம் கேவ்லையே. அது நான் வீடு மேலே தான் இருக்குது, கீழேருந்து போடணும். இப்போதைக்கு நான் வந்து சைடில் போய் தான் எடுத்துன்னு இருக்கேன். எனக்கு ஏன் தெரியல, இந்த மைண்ட் கிராஃப்டில் இந்த ஆடை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுது. வேறு மாடை பார்த்தா கூட அவ்வளோவா அடிக்க போக மாட்டேன், இந்த ஆடை பார்த்தா நேராக அடிக்க தான் போகிறேன். அது என்ன பழக்கமோ தெரில. ஆனால் நான் வந்து பிளெயின்ஸ் வேணும் தான் இங்கே வந்தேன். ஆனால் இந்த பயாமிக்கு பக்கத்துலேயும் இந்த சைட்லாம் பிளெயின்ஸ் இருக்கா, இந்த சைடில் ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த சைடு பார்த்தா சவானா, பின்னாடி பார்த்தா டெரகோட்டா. எனக்கு மட்டும் ஏன் வேர்ல்டு சீடெல்லாம் இந்த மாதிரி வருது? மைண்ட் கிராஃப்ட்டுக்கு என்ன தான் பிரச்சனை தெரியல, எப்போ என்ன ஸ்பான் பண்ணி விட்டாலும் ஒன்று ஸ்னோ இல்லை சவானா. மேக்ஸிமம் சவானா தான் வருது. ஒரு வேளை மைண்ட் கிராஃப்ட் இதுபடி சவானாவில் தான் ஸ்பான் அதிகமாக வருமா தெரில. இதுக்கே இப்போ ஒரு தடவை அப்படி தான் டெரகோட்டாவில் ஸ்பான் ஆகிட்டேன். மரமே இல்லை, வுட்டே இல்லை, ஆடு எதுவுமே இல்லை. அது பெரிய டெரகோட்டா அது. அதான் டெரகோட்டாவில் வந்து மைண்ட் ஷாட் இருக்கும். என் லக்கு மைண்ட் ஷாட்டு கூட கிடைக்கல. நானும் டெரகோட்டாவில் எத்தனை தடவை செத்தேன். அதுக்கப்புறம் நம்மளாக டெரகோட்டாவை காண்டி போனால் வில்லேஜ். என்ன வில்லேஜுன்னு பார்த்தா டெசர்ட் வில்லேஜ். அதில் போய் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீடுக்கு வந்து வாளுக்காக இப்போ வந்து கிரைன் ஸ்டோன் கட்டரில் போட்டு ஸ்டோனை வந்து கட் பண்ணிக்கின்னு இருக்கோம். நான் வந்து இப்போ ஸ்டோன் இது வந்து ஒன்று 2 வகையாக செய்யலாம். ஒன்று சிசீல்டு ஸ்டோன், நம்ம வந்து இதை வச்சு ஒரு லோக் ஸ்டோன் செய்யலாம். ஏன்னா நான் வந்து இந்த கோஆர்டினேட்ஸை பார்த்து அவ்வளோவாலாம் ஃபாலோ பண்ணிக்கின்னு வர அளவு திறமை கிடையாது. கோஆர்டினேட்ஸு வரும், ஆனால் நான் கடைசியில் போய் பார்த்தா வேறு ஒரு இடத்துல இருப்பேன். அந்த அளவு கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டோட ஸ்கெலிட்டன் இப்போ பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு கட்டியிருக்கோம். இப்போ அந்த ஸ்கெலிட்டனை போய் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது இடம்லாம், நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போய்ட்டு சரி பண்ணணும். நானும் அப்படியே கெட்டுன்ட்டு திரும்பி ஃபுல்லாக ஸ்டோன் ட்ரிக்கை வச்சு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருந்தேன். எனக்கு என்னன்னா, நம்மக்கிட்ட இப்போதைக்கு டார்ச்சு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம டார்ச்சு சுற்றி நம்ம ஐலாண்டை சுற்றி டார்ச் வச்சுட்டா நம்ம ஜாம்பிலாம் கவலைப்பட வேணாம், நம்ம பாட்டுன்னு இது பண்ணலாம். சரி, நம்ம வீட்டுக்கு வால் வைக்கிறதுக்காக ட்ரேடர் போகிறாங்களே, எப்படி இல்லாமல் அவன் மேலே ஈத்துன்னு கொண்டு போகிறான். நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன் வேணும்ன்ட்டு கொஞ்சம் கீழே நம்ம ஸ்டோன் மைன் பண்ண இடத்துல கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணிட்டேன். அதாவது இந்த இடம் ஸ்டோன் மைன் பண்ணல, இந்த இடத்துல தான் வீடு கட்டுறதா பிளானு. ஆனால் அது நிறைய மைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸ் எல்லாம் உடஞ்சி போகுது, வேஸ்ட்டாக போகுதுன்னு தான் நான் வந்து மேலே கட்டினேன். இப்போ ஸ்டோன் கட்டுறது எல்லா ஸ்டோனையும் திரும்பி நம்மளுக்கு தேவையான டிசைனில் மாற்றிக்கின்னு
நம்ம வந்து வீடோட வாலுக்கு வந்து ஸ்டோன் இருக்கும், ஃப்ளோருக்கு வந்து சிசீல்டு ஸ்டோனை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து படிக்கட்டில் இதிலே செய்யலாம். உண்மையிலே இந்த ஸ்டோன் கட்டர் யூஸ்ஃபுல் தான். இப்போ அது ஸ்டோன் கட்டர் இல்லைன்னா நம்ம போட்டு ஃபர்னஸில் போட்டு அது இதுவாகி வெறுப்பு ஏற்றும். நம்ம வீடு இப்போ ஓரளவு பார்க்க நல்லாவே இல்லை. இந்த ஐலாண்டில் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே கீழே கேவ் இருக்குது. நான் இப்போ வீட்டில் பள்ளம் போட்டேன்னா கீழே கேவில் தான் இருப்பேன். சரின்ட்டு நான் திரும்பி நம்ம வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு கிருட்டுன்னு போட்டு மானாவாரியாக கட் பண்ணின்னு இருந்தோம். சரி ஸ்டோன் பத்தலன்ட்டு திரும்பி ஸ்டோன் மைன் பண்ண வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த டெராகோட்டாவில் வேறு எதாவது கண்ணுக்கு எதாவது படுற மாதிரி இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். நம்ம கண்ணுக்கு ஒன்றும் படல. ஏன்னா இதில் தான் மைண்ட் ஷாட் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து மிச்சம் கேவில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் மைண்ட் ஷாட்டு. ஆனால் இதில் வந்து மேலேயே இருக்கணுவாங்க. இதில் கேவ் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த மஷ்ரூம் ஐலாண்டு கட்சின்னு தான் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அதில் வந்து ஜாம்பிஸே ஸ்பானே ஆகாது. நம்மளுக்கு வந்து அதே மாதிரி இப்போ ஃபுட்டும் காலியாக போகுது. ஃபுட்டுக்கு ஏதாவது பண்ணணும். ஃபார்ம் தான் பில்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட இப்போது ஓரளவு ஸ்டோன் போய் நம்ம ஸ்டோன் நிறைய தேவைப்படுது. நான் வந்து நம்ம சின்னதாக நம்ம பேஸ் தானே கட்ட போகிறோம். அது கொஞ்சம் தான் தேவைப்படும்னு பார்த்தா ஊர்பட்டது தேவைப்படுது எல்லாம். சரி நான் நைட் ஆகிடுச்சின்னு தூங்க போயிட்டேன். நாளைக்கு காலையில் ஏஞ்சி வீடு கட்ட ஆரம்பிப்போம். நம்ம எங்கே நம்ம வீடு இங்கே கட்டிட்டோம். சரின்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன், பண்ணி அடிச்சின்னு இருந்தேன். போட்டு அடிச்சு நவுத்தின்னு இருந்தேன் பண்ணியை. ஒரு பண்ணி சாவிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா நான் செத்துட்டேன். இன்ஸ்டன்ட் கர்மா. இதுதான் கர்மா. பண்ணி அடிச்சதுன்னே அவனோட வருஷனான க்ரீப்பர். பன்னியும் க்ரீப்பரும் ஒன்று தான். அதாவது வந்து பன்னி கிரியேட் பண்ணும்போது ஒரு கோடிங் பக்கில் தான் க்ரீப்பர் உருவானானுங்க. ஆனால் அவன் பன்னி ஆச்சா பழி வாங்குவான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நல்ல வேளை நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும் போது வந்து வெளியில் இல்லை நாசமாக போய்ட்டு இருக்கோம். அவன் வெடித்து எல்லா பிளாக்கும் கையில் கச்சா பரவாயில்ல. அவன் வெடித்தானா சில பிளாக் காணாமல் போய்டும். அதுதான் அவன்கிட்ட ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து நான் ரொம்ப நேரம் வீடை போட்டு கட்டின்னு இருந்தேன். எனக்கு இந்த வீடு கட்டவே 1 hour கிட்ட ஆகுது. நிறைய பேரை டக்குன்னு கட்டுவாங்க வீட்டில். எனக்கு இன்னும் வீடு கட்டுறதுல பிரச்சனை இல்லை. அதாவது என்னது இது ஏதாவது பக்கா இல்லை கிளிச்சா இல்லை உண்மையாலே இந்த மாதிரி வருமா? ஆனால் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பிங்க் கலரில் பியூர் பிங்க் கண்ணு கூட இல்லாமல் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இது பக்கு தான் நினைக்கிறேன். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி அவனுங்க சாகாமல் இருந்தால் நம்ம அதை பிடிச்சி வைப்போம் அப்புறமா. இப்போ அதை பிடிச்சி வைக்கிற அளவு டைம் இல்லை. ஐயோ இவனுங்க வேறு இவனுங்க தொல்லை தாங்கலை. போட்டு சும்மா தொல்லை பண்ணிக்கின்னு கிடக்குறானுங்க. எத்தனை 2 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க. கூட்டு சேர்ந்து அடிக்கிறானுங்க என்ன. இவனுங்கிட்ட செத்தே நம்ம ஹெச்பி நம்ம வச்சிருக்கிறதே தவுளோண்டே ஹெச்பி. அதுவும் இப்படி செத்து நாசமாக போகுது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட படிக்கட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ரூஃபிங் போட்டுக்கின்னு இருந்தேன். நடுவில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. சரின்ட்டு நான் இப்போ வந்து நம்ம வீட்டோட ரூஃபிங் நான் வந்து ஒரு புது விதமாக மாடலில் ட்ரை பண்ணேன். அது ஆனால் கொஞ்சம் கோளாறாக முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணுறேன். அதாவது நான் வந்து ஒரே கலரை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வந்து 2 வுட்டு விதமாக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணேன். ஆனால் அது அவ்வளோவா
அவ்வளோவா ஃபினிஷிங் நல்லா இல்லை. நான் வந்து போன வீடியோவில் வந்து ஆக்சுவலாக டைமண்ட் ஒன்று மைண்ட் பண்ணேன். ஒரே ஒரு டைமண்ட் கிடச்சிச்சு. ஆனால் நான் செத்ததில் என் அயன் பேண்ட்டு, டைமண்டு, அது மாதிரி ஒரு சில டூல்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுலேருந்து மிச்ச மீதி கிடச்சது தான். நம்ம வந்து இதுக்காகவே அயன் ஃபார்ம் செய்யணும். அயன் ஃபார்ம் செஞ்சுட்டு ஃபுல் அயன் டூல்ஸில் தான் அடுத்த தடவை போகிறோம். போன தடவை போகும்போது அயன் டூல்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அவரை போட்டு அடிக்கிறானுங்க. அயன் காலம் மாதிரி டைமண்ட் காலம்னு ஒருத்தன் இருந்து அவனுக்கு ஃபார்ம் வந்தால் சூப்பராக இருக்கும். டைமண்டுக்கோ பஞ்சம் இல்லை. நான் வந்து நடுவில் ஒரு தடவை நானும் போட்டு ரொம்ப நேரம் சாகிறேன் மைண்ட் பண்ணுறேன்ட்டு போட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே அந்த ட்ரேடர் புதுசாக ஸ்பான் ஆகிறானுங்க. சரி நம்மக்கிட்ட எனக்கு வந்து ரூஃபிங் போட்டு வுட்டு வேணுன்ட்டு கொஞ்சம் வுட்டு மைண்ட் பண்ண போயிருந்தேன். நானும் போட்டு வுட்டு மைண்ட் பண்ணின்னு இருந்தேன். அடுத்து லைட்டாக கிளிச் ஆச்சு. இங்கே வந்து ஒரு உல்ஃபு போச்சு. நான் வந்து உல்ஃபுக்காக தான் எப்போவுமே என்னோடய இன்வென்ட்ரியில் போன் இருக்கும். சொன்ன மாதிரியே 9 போன் இருந்துச்சு. சரின்ட்டு நேராக குடுன்னு போய் உல்ஃபை அங்கே இன்சைட் தான் ஓடிச்சு. டக்குன்னு போய் அதை டேம் பண்ணுன்ட்டு நம்ம டேம் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு உல்ஃபு இவன் தான். இவனோட பேர் வந்து என்ன வைக்கலாம்? சரி நம்ம யோசித்து வைப்போம். இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் வரல. யோசிப்போம். நல்ல ஐடியாவாக வரட்டும். என்ன பேர் வைக்கலாம்? உங்களுக்கு எதாவது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நான் வந்து அவனை டைம் பண்ண. சரி அவங்க நம்ம எங்கே போக மாட்டான் சரின்ட்டு வந்து நான் திரும்பி வுட்டு மைண்ட் பண்ண வந்துட்டேன். நம்ம வீடு இப்போது தூரத்தில் இருந்து பார்க்க ஒரு ஆள் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட லைட் சோர்ஸும் இப்போ அவ்வளோவா இல்லை. அதுக்கும் ரெடி பண்ணணும். நம்ம லேம்ப்டன் சைடான்னு பார்த்தா அயன் இக்னிட்டர் தான். ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 அயன் கிட்டே இருக்கும். நான் அதை எதுக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அயன் ஃபார்முக்காக தேவைப்படுது. ஏன்னா அயன் ஃபார்முக்கு ரயில் செய்யணும். ரயில் செஞ்சு தான் வில்லேஜரை மேலே கொண்டு போகணும். இல்லை வேறு எதாவது பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன் மேலே எடுத்துன்னு போக முடியுதான்ட்டு. அப்படி வேலைக்கு ஆகலைன்னா அவ்வளோதான். இதுதான் பண்ணணும். நம்ம 40 நாள் ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த வேர்ல்டில். ஆனால் இது வரைக்கும் நம்ம உருப்படியாக அதான் செஞ்சோன்னா ஆனால் செய்யவே இல்லை. நம்ம வந்து கேவ் மைனிங் போனது கரெக்டு தான். ஆனால் நம்ம அதுக்கு போன கேவ் தான் தப்பு. அந்த கேவ் கொஞ்சம் பெரிய கேவா, அதில் நிறைய மாப்ஸ் ஸ்பான் ஆகுது. ஆனால் அந்த கேவில் மாப் ஸ்பான் ஆகாத அளவு டார்ச் வச்சு மாப் ஸ்பான் ஆகுது. அதுதான் ஒரு கடுப்பு. சரி நம்ம இந்த படிக்கட்டு வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்குது, எதாவது டிசைன் பண்ணுவோன்ட்டு எடுத்துன்னு வந்து பிரிட்ஜ் வுட் வச்சு கொஞ்சம் சைடில் இது மாதிரி வால் மாதிரி கட்டினேன். அது ஓரளவு லுக்கு வந்துச்சு. அப்போது ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோவா இல்லை. நம்ம ஹெல்மெட்டும் டேமேஜ் ஆகி அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல் செட் ஆர்மரோடு இருந்தால் நம்ம இப்போ வெறும் செஸ்ட் பிளேட்டோட மட்டும் தான் இருக்கும். அதுவும் இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்குது. நம்ம நிலமையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அதுக்கு திரும்பி வந்து ரூஃப் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த ரூஃப் போடுறதா கம்மி. ஏன்னா இந்த படிக்கட்டு ஆங்கிள் பார்த்து கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா ஒழுங்காக வராது. நான் இப்போ ஏன் கீழே குச்சி செத்தேன்னா ஹெல்த்து கம்மியாக இருக்குது, ஃபுட்டு இல்லை, அதனால தான் கீழே குச்சிட்டேன். 5 மட்டன் இருக்குது. ஆனால் அதை பச்சையாக சாப்பிட்றதுக்கு நம்ம வேக வச்சு சாப்பிட்ணும். அது ஒன்றும் டைம் இருக்குது. என் ஹெச்பிலாம் எப்படி காணாமல் போகுது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானே செத்து தான் என் ஹெச்பி காலி பண்ணுறேன். நம்ம வீடு இப்போதைக்கு ஓரளவு லுக்கில் இருக்குது. நம்ம கீழே போய் பார்ப்போம் எந்த அளவு இருக்குன்ட்டு. நம்ம வந்து கிளாஸ் வச்சுருந்தோம். அங்கே ஃபர்னஸில் கிளாஸ் போட்டு வந்தோம். அதை போய் பார்க்கணும் இப்போ எப்படி எத்தனை கிளாஸ் இருக்குன்ட்டு. இவனுங்க திருந்த மாட்டுறானுங்க. கதவு திறந்து வச்சுக்கிறானுங்க. ஜாம்பி கிட்ட மாட்டின்னு சாக போகிறானுங்க. நம்மக்கிட்ட 16 தான் இருக்குது கிளாஸு.
அதை வீட்டில் போட்டு ஓரளவு போட்டேன். டோர் வேறு போடணும், டோரும் போடலாமல் இருக்குது. நம்ம வீடு பார்க்க இப்போ ஓரளவு லுக்காக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு எதுவும் குறை இருக்கா மாதிரியே இருக்காது. என்ன குறைன்னு தான் தெரில. நம்மளுக்கு இது ப்ரைவேட் ஐலாண்ட் மாதிரி கடைக்கான வச்சா பின்னாடி டெரக்கோட்டா இதோட ஜாயிண்டில் வந்துச்சு. அது கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கு சுகர் கேனுக்கு இங்கே இருக்குது. ஆனால் எனக்கு இப்போதைக்கு சுகர் கேன் எதுக்க தேவையில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட எலக்ட்ரா இல்லை. எலக்ட்ரா இருந்தால் வச்சு இது செய்யறதுக்காக, ராக்கெட் செய்யறதுக்காக சுகர் கேன் தேவைப்படும். இப்போ எலக்ட்ராவும் இல்லை. நான் நம்மளுக்கு பேஸ் கட்டவே இவ்வளோ நாள் ஆகிக்கிட்டேன். அப்போ நான்லாம் எண்டர் ட்ராகன் 100வது நாளில் தான் போட்டு தள்ளுவோம் போலையே. ரொம்ப கஷ்டம். இது நம்ம சீரீஸோட 4th எபிசோடு. ஆமாம், நம்ம சீரீஸோட 4th எபிசோடு இது. இதை பாருங்களேன், ஒரு உல்ஃபு கண்ணில் ரெட் கலராக போகிறான். அவன் ஆடை பார்த்துன்னு போகிறானா, அவன் ஆடை சாவடினான். என்ன இவன் இவ்வளோ சொல்லுவா அடிக்கிறான்? உல்ஃபு பவராக தானே அடிக்கும். நம்மளே போய் சாவச்சிருவான். சாவச்சு யூனிட் டேம் பண்ணிப்போம். நம்மளுக்கு 2 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் போட்டேன். தம்பி இந்தாப்பா. என்னடா ரெட்டாக பார்க்குற? பார்த்தாலே பயமாக இருக்குது. கம்பாரங்களை கண்ணு ரெட்டாகவே இருக்குது. இருங்க, ஆக்ஸ் மாற்றணுன்னே அவன். ஓகே நம்ம இப்போ 2 டாக் டேம் பண்ணியாச்சு. இப்போ இவனுங்களுக்கு நல்ல பேர். இவன் பேர் மோட்டு, அவன் பேர் பத்துலு. மோட்டு மேலே இருக்கான், பத்துலு கீழே இருக்கான். பாருங்க, பத்துலு கீழே இருக்கானா, மோட்டு மேலே இருக்கான். அங்கே பேர் வேகமாக மோட்டு பத்துலுன்னு வச்சேன். ஆனால் இங்கே கிட்டே பார்த்தா யாருன்னு தெரில. நேம் டேக் வேணும். அதனால் நேம் டேக் கிராஃப்ட் பண்ண முடியுமா? நேம் டேக் கிராஃப்ட் பண்ண முடியுமா? சரி, நம்ம வீடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதனால் இப்போ வீடு முடிச்சு பலி குத்துறோம். ஒரு பலி குத்துறோம். ஓகே, நம்ம வீடு பார்த்தீங்களா நல்லா இருக்கா? அவ்வளோ ரொம்ப நல்லாலாம் இல்லை. ஒரு டீசெண்டான ஆவரேஜான வீடு தான். இதெல்லாம் நம்ம வீட்டோட படிக்கட்டு. இப்படி ஏறி போய் திரும்பி லெஃப்ட் எடுக்கணும். ஆமாம், ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் நம்ம வீடு. ஆமாங்க, நம்ம வீடு கட்டணுன்னே மழை வேறு பெய்யுது. கட்டும் போதே 2 தடவை பேஞ்சிச்சு. நான் அந்த அயன் செஸ்ட் பிளேட்டை கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா அதுலேயே பாதி எழுத்து தான் இருக்குது. அதுவும் போயிட போகுதுன்ட்டு அதை கழட்டி வச்சிட்டேன். பாருங்க, நான் கஷ்டப்பட்டு ஃபுட் பேத்லாம் போட்டேன். ஆனால் நான் எந்த இடத்துல நடந்து நிற்கன்ட்டு. வாட் ஏ டிஃப்ரெண்ட். இதோட பார்ட் 1, 2, 3 யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருவாங்க. ஏன்னா எல்லாமே அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். நான் அத்தனை தடவை செருப்படி வாங்கியிருப்பேன், பல செருப்படி. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜாம்பிஸ், க்ரீப்பர்ஸ். நம்ம மோட்டு வெளியே வேடிக்கை பார்த்து இருக்கான், மலையை ரசிக்கிறான். மோட்டு நல்லா இருக்கா? இது நம்மளோட அட்டிக்கு. இதுதான் அட்டிக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம அயன் ஃபார்ம் மரணமாக கட்டுறோம்.